திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து இதே மாதிரி வரணும் அன்போடு கேட்டுக்கிறேன். நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனவுடனே நம்ம ஃப்ரீ வெபினாரில் எல்லோரும் மீட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் ரீமைண்ட் பண்ணுறதுக்காக சொன்னேன். புதுசாக வரவங்களும் தெரிஞ்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம இந்த ஒய் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு தம்ப்நெயில் போட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை ஒரு சிலர் வந்து நெகட்டிவ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு சிலர் வந்து பாராட்டியிருந்தாங்க. ஏன்னா வந்து எல்லா மனிதர்களும் வந்து எல்லா நேரத்திலும் எல்லாரும் ஒரே மாதிரி அமையத்தில் இல்லைங்களா. சரி, ஓகே, இதில் வந்து சரி அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ண கடமைப்பட்டிருக்கேன். அதாவது மேபி அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணவங்களாக அவங்களும் மனுஷங்க தானே. ஏன்னா அந்த சூழ்நிலை சந்தர்ப்பம் வந்து எல்லாரையும் வந்து புரிஞ்சிக்கிற தன்மை வந்து வேறு வேறு செகண்டில் வேறு வேறு இடத்துல வேறு வேறு மாதிரி தோணும். மேபி அந்த வீடியோவை நீங்களும் ஒரு டைம் போய் பாருங்கள். அதில் ஏதாச்சும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறது எப்படி புரிஞ்சிருக்குதாலே நீங்களும் கமெண்ட் பண்ணலாம். இந்த செகண்ட் வீடியோ பார்க்குறவங்க நீங்களும் அதை கமெண்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட 1700 வீடியோஸ், 1700 வீடியோஸ் நம்ம இந்த 5 வருஷத்தில் அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோவும் போயிட்டு நிறைய பேரை போய் ரீச் ஆகலை அப்படின்றது ஒன்று. இது எப்போ ரீச் ஆகுதுன்னு தெரியாது. மேபி உங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிங்கன்னா ரீச் ஆகணும், இல்லை எப்போ ரீச் ஆகுதோ ஆகட்டும். ஏன்னா ஒரு சில முக்கியமான விஷயம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர். அது கிடைக்க சொல்ல கிடைக்க விடுங்க, பரவாயில்ல. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அட்லீஸ்ட் ஒரு சின்ன லைக்காவது பண்ணுங்கள், இல்லை ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒய் ஆப்ஷன் அப்படின்ற விஷயத்தை திரும்பவும் நான் வந்து இந்த வீடியோவில் பதிவிடுறேன். அவங்களுக்கு ஆன்சர் பண்ண மாதிரி இருக்கும், இல்லை நீங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கும் தெரியும். ஓகே, நம்ம இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லிடுறேன். இது நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஷேர் பண்ணது. ஓகே, அதாவது வியூவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், சப்ஸ்கிரைபர்ஸ் யார் வேணால் எல்லாமே நம்ம நண்பர்கள் தானே. ஷேர் பண்ண ஒரு ஸ்டோரி இது. அதாவது ஒரு வில்லேஜ், ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் மக்கள் வந்து ரொம்பவும் கஷ்டத்தில் இருக்காங்க, வறுமையில் இருக்காங்க. அதில் ஒரு 5 பேர் சேர்ந்து டிசைட் பண்ணிட்டு மற்ற பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி நம்ம வியாபாரம் பண்ணலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, வியாபாரம் பண்ணுறதுக்காக ஒரு 5 பேர் வந்து ரெடியாக இருக்காங்க. ஓகேங்களா, 5 பேர் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து அந்த ஏற்கனவே ரெகுலராக வியாபாரம் பண்ணுறாங்களே அவங்க கிட்ட போய்ட்டு கன்சல்ட் பண்ணுறாங்க. சார், நாங்கள் வந்து வியாபாரம் பண்ணலான்னு இருக்கிறோம், நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, வாங்கப்பா கூட வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அது என்னென்னா, ஒரு கூட்டிகிட்டு போக சொல்ல ஒரு பெரிய ஒரு ஆறு அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு பெரிய ரிவர், ஒரு கிட்டத்தட்ட வந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வந்து ரிவர். அந்த ரிவர் கடந்து தான் வந்து போகணும். ஓகேங்களா, அந்த ரிவர் எக்ஸாம்பிளுக்காக நான் ஸ்டோரி சொல்கிறேன். இது வந்து இதுலேயும் ஒரு சில வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, அது ஏன் அப்படி ஆச்சு, இது ஏன் அப்படி ஆச்சுன்னுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்காக ஒரு அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிடுங்க. இந்த 5 பேர் வந்து அந்த ஏற்கனவே வியாபாரத்துக்காக போயிட்டு வந்துட்டுருக்காங்களே இவ்வளோ வருஷமாக, அவங்களா கூட போகிறாங்க வராங்க. போக சொல்ல என்ன ஆகுதுன்னா, அவங்கள கூட ஒரு கப்பலில் ஒரு சின்ன படகுல போயிட்டுருக்காங்க. படகுன்னு கப்பலும் வச்சுக்கலாம், ஒரு கடலில் போனால் அங்கே கப்பல் வச்சுக்கலாம். இப்போ இது படகுன்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இந்த படகுல போக சொல்ல என்ன ஆகுறாங்கன்னா, அந்த ஏற்கனவே வியாபாரம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து போகிறாங்க, போயிட்டே இருக்காங்க. அந்த ஆறை கடக்க சொல்ல வந்து அந்த படகுல ஒரு விரிசல் ஒன்று விழுந்தது. படகுல விரிசல் விழுந்தது. இந்த 5 பேர் வந்து கீழே முழுகி கீழே வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த ஏற்கனவே வியாபாரம் பண்ணுறவங்க வந்து நீந்தி கரையேறி அந்த பக்கம் போய்ட்றாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த கீழே முழுகிட்டு வரவங்க என்ன பண்ணுறாங்க, கீழே வர சொல்ல அந்த தேவதை மீட் பண்ணுறாங்க. ஒரு தேவதை இருக்காங்க, அவங்க மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ண சொல்ல முழுகிட்டு வர சொல்ல, ஏன்பா என்னாச்சுன்னு கேட்குறாங்க தேவதை வந்து அந்த 4 பேரையும். இல்லை, நாங்கள் இப்போ வியாபாரத்துக்காக போயிட்டு இருந்தோம், இது மாதிரி படகு வந்து ஓட்டையாயிடுச்சு, கீழே விரிசல் வந்துடுச்சு, அதெல்லாம் நாங்கள் வந்து மூழ்கிட்டோம் அப்படின்னாங்க. சரி, அப்படியாப்பா, நீங்கள் சொன்னது வந்து தப்பு, அது மாதிரிலாம் பண்ணாதீங்க, இந்த ஒரு டைம் உங்களை காப்பாற்றி விட்டுறாங்க மேலே எடுத்துகிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, தேவர் வந்து அந்த 4 பேரையும் தூக்கிட்டு வந்து கரை சேர்த்துடுறாங்க. திரும்பவும் ஊருக்கு வந்துடுறாங்க. ஓகேங்களா, சரி, கொஞ்ச நாள் ஆகுது, ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆகுது. திரும்பவும் போகிறாங்க அதே படகுல போக சொல்ல அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய வெள்ளம், திடீர்னு காட்டாற்று வெள்ளம் வந்துடுது. அந்த படகு வந்து முழுகிடுது. அந்த ஏற்கனவே கூட வந்த பிஸ்னஸ்மேன் எல்லாம் வியாபாரம் எல்லாம் கடல் நீந்தி மேலே போய்ட்றாங்க. அந்த 4-5 பேர் திரும்ப மூழ்கி உள்ளே வராங்க.
அப்போ அதே தேவதை வந்து கேட்குறேன், என்னப்பா ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்தீங்க, திரும்ப ஏன் கீழே வரீங்க, என்ன ஆச்சு, ஏன் முழுகிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா இது மாதிரி ஒரே காட்டாட்டு வெள்ளம் வந்துடுச்சு, அந்த படகு வந்து மூழ்கிடுச்சு, அதனால் எல்லாம் 4 பேர் உள்ள மூழ்கிட்டு வரோம் நாங்கள் அப்படின்றாங்க. இல்லைப்பா நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, இதுவும் நீங்கள் தப்பாக ஒரு டிசைட் பண்ணுறீங்க, நான் இந்த டைம் வந்து உங்களை எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரில, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், சரி கடைசியாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறேன், இந்த டைமும் நீங்கள் சொன்ன பதில் தப்பு சரின்னு சொல்லிட்டு மீட்டு இருந்து கரை சேர்த்துட்றாங்க. ஓகேங்களா? அதாவது இந்த கதை எனக்கு சொல்ல வரதா இல்லைன்னு தெரியல, ஏதாவது கொஞ்சம் சமாளிச்சிங்க, ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் என்ன இருந்தால் மன்னிச்சிக்கங்க. ஓகே, சரி இன்னொரு 3 மாதம் கழிச்சு போகிறாங்க. அந்த படகு வந்து சேம் அதே மாதிரி ஒரு மழை ரொம்ப ரொம்ப அதிகமான மழையில் என்ன பண்ணுறது, படகு வந்து வெள்ளம், படகுல தண்ணி ரொம்ப கீழே வந்துடுது. சரி கீழே ஏதோ காரணத்தால் மூழ்கி கீழே வருது. திரும்ப அதே தேவதை கேட்குறாங்க, இப்போ என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து மழை ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதனால் கீழே வந்துடுச்சு அப்படின்றாங்க. அந்த ஏற்கனவே கூட வந்தவங்கெல்லாம் சேம் அதே மாதிரி நீந்தி கரையேறி மேலே போய்ட்றாங்க. இப்போது அந்த தேவதை வந்து அந்த 4 பேர்கிட்டையும் சொல்லுது, நீங்கள் சொல்கிறீங்கப்பா அப்பப்போ ஒரு காரணத்துக்காக சொல்கிறீங்க, அப்போது கீழே வந்து மூழ்கி சொல்ல, ஆனால் நீங்கள் சொல்கிற காரணம் ஒன்றுமே சரி கிடையாது. ஓகே, அப்போது நீங்கள் பெரிய முட்டாள் இல்லைங்களா, ஏம்மா அப்படி சொல்கிறீங்க, நாங்கள் முட்டாள்னு ஏன் சொல்கிறீங்க, நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த மழை வந்ததுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், படகு விரிசல் வந்ததுக்கு நான் என்ன பண்ணுவோம், காட்டாட்டு வேலை வந்ததுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவ்வளோலாம் காரணம் சொல்கிறீங்களே, நீங்கள் உங்களுக்கு நீச்சல் தெரியாது அப்படின்ற ஒரு விஷயமா தெரியுது உங்களுக்கு, அப்போ நீங்கள் முட்டாள் தானே நீங்கள் அப்படின்னு கேட்குறான். ஓகே, இப்போ புரிஞ்சிட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது நான் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஃபெயிலுக்கான ரீசன் நீங்கள் தெரியாத வரலும், நீங்கள் ஆப்ஷனில் பையிங் பண்ணுறேன்னா எப்படி ப்ராஃபிட் வரும், என்ன காரணத்துக்கு வரும், அந்த வீடியோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு அப்புறம் இந்த விஷயம் புரியும், இந்த ஸ்டோரி ஏன் சொன்னேன், அந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்றது புரியும். ஆப்ஷன் பையிங்கில் வேணாம், நான் என்ன சொல்கிறேன், நான் உங்களுக்கு ஆப்ஷன் பையிங்க்கு நான் எதிரி கிடையாது, நிறைய ஆங்கிளில் பார்க்குறாங்க, நீங்கள் ஆப்ஷன் பையஸ்க்கு ஆப்போசிட்டாகவே பேசுகிறீங்க, நீங்கள் ஆப்ஷன் பையிங் உங்களுக்கு பிடிக்கல, ஆப்ஷன் பையிங்கை பற்றி தப்பு பேசுகிறீங்க, உங்களால் ஆப்ஷன் பையிங் பண்ண தெரியலனா மற்றவங்களுக்கு அதை பற்றி சொல்லாதீங்க அப்படின்றாங்க. சரி, நீங்கள் சொல்கிற நிலைமையில் இருக்கிற மற்றவங்க கேட்குற நிலைமையில் இருக்காங்க, அது ஃபைனலாக ஒரு நாள் மிச்சம் நிற்பாங்க இல்லைங்களா, அப்போ அவங்க சொல்லுவாங்க, பதில் சொல்லுவாங்க அதுக்கு. ஓகே, ஸோ ஆப்ஷன் பையிங் பண்ணுங்கள், வேணான்னு சொல்ல வரல, ஆப்ஷன் பையிங்கில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கன்னு சொன்னேன் நான். ஓகேங்களா? எல்லா ஃபெயிலுக்கும் வந்து அப்புறம் எல்லா ஃபெயிலுக்கு அப்புறம் சக்ஸஸ் இருக்குது, ரைட், ஓகே. ஆனால் அந்த ஃபெயில் அப்படின்னு தெரிஞ்சால் தான் அது உங்களுக்கு சக்ஸஸாக கொடுக்கும். அந்த ஃபெயிலுக்கான காரணமும் அது ஃபெயில் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால் தான் நெக்ஸ்ட் உங்களுக்கு சக்ஸஸ்க்கான ரூட்டை கொண்டு போகும். அது ஃபெயில் அப்படின்றது தெரியாமையும், அந்த ஃபெயில் ஏன் ஆச்சுன்னு தெரியாமையும் நீங்கள் இருக்க சொல்ல, உங்களால் எப்படி சக்ஸஸ் ஆகி போக முடியும்? புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ போய் பாருங்கள், நம்ம வீடியோவில் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோ ஒரு டைம் ஃபஸ்ட்டு பாருங்கள். கிட்டத்தட்ட 1700 வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ் கூட நிறைய கொடுத்துருக்கோம். உங்களுக்கு நிறைய பேர் வந்து நீங்கள் இது சொன்னீங்க, ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரல அப்படின்வாங்க, அப்புறம் சைக்காலஜி பற்றி சொல்லித்தரல அப்படின்வாங்க. எல்லாமே உங்களுக்கு ப்ளேலிஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போய் பாருங்கள், செக் பண்ணுங்கள். இப்போது நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்ன சொல்கிறதுனா, உங்களுக்கு சப்போர்ட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, லைவ் மார்க்கெட்டில் சப்போர்ட் கொடுக்கணும். ஏதோ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்து தான் வெபினார், இதான் செமினார் அப்படின்றது சும்மா ஒரு ஹேண்ட்ஷேக் பண்ணிட்டு போகிறது வெபினார் கிடையாது. லைவ் மார்க்கெட்டில் அவங்களுக்கு ஃபுல் டைம் சப்போர்ட் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ அவங்களே ட்ரேட் பண்ண வைக்கணும். லைவ் மார்க்கெட்டில் என்னோட சப்போர்ட் இல்லாமல் அவங்க ட்ரேட் பண்ண வைக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களுக்கு குரூப் க்ரியேட் பண்ணிங்கன்னா, இப்போ அவங்களோட வியூ என்னென்னா, இது மாதிரி வரணும், இந்த பக்கம் சேல் வரணும், இந்த பக்கம் ஸ்டாப் லாஸ் போகணும், இங்கே வரணும் அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியணும். இப்போ வந்து என்ட்ரி எடுத்தாங்க, டார்கெட் வருதான். இது ஒரு நாள் 2 நாள் கிடையாது, இது வந்து 3 மாதம் 4 மாதம் தொடர்ந்து பண்ணால் தான் அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குமே தவிர, இதை வந்து நான் ஒரு ட்ரிக்ஸ் ஒரு நாள் 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்துகிட்டு உங்ககிட்ட 20,000 30,000 வாங்கிட்டு போக முடியாது என்னால். ஓகேங்களா? ஸோ முழுக்க கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்க நீங்களும் வெபினார் அட்டென்ட் பண்ணலாம். வெபினார் டீட்டெயில்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கும் பாருங்கள். இது 45 days கிளாஸ் போகும். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வேணுமா தான் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கும் பாருங்கள், வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வெபினார் அட்டென்ட் பண்ணாமல் இந்த ப்ரைம் குரூப்பில் ஆட் பண்ண முடியுமான்னு ஒரு சிலர் கேள்வி கேட்குறாங்க. அதை ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் நாங்களும் ஜாயின் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சில விஷயம்லாம் இருக்குது. ஏன்னா அதில் விஷயம் தெரிஞ்சவங்க தான் வந்து ஆட் ஆனால் பெட்டராக இருக்கும். ஒன்றுமே நான் வந்து டிப்ஸ் கால்ஸ் வாங்குறேன், அதை பார்த்து நான் காப்பி ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்றவங்க தயவு செஞ்சு வேணாம், ஜாயின் ஆகாதீங்க. ஏன்னா வந்து அது காப்பி ட்ரேட் பண்ணுறதுக்காக இல்லை, என்னோடய பர்சனல் வியூஸை எஜுகேஷனல் பர்பஸ்க்காக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன்.
ஓகேங்களா? அதை நிறைய பேர் என்ன பண்ணாங்க, டிப்ஸ் கால்ஸ் மாதிரி அதை பார்த்து ட்ரேட் பண்ணும். இப்போ நம்ம இப்போ டெலிகிராம் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. இப்போது நம்ம டெலிகிராம் சேனலில் இப்போ ப்ரைம் டெலிகிராம் சேனல் வச்சுங்களேன், இது நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல். இது இப்போ லைவ் மார்க்கெட்டில் என் வியூஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? அதாவது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ரேஷன் ஜோன் வருது அப்படின்னா, எஸ் அந்த ரேஷன் ஜோனில் என்ன வந்தால் என்ன பண்ணலாம், இது ரேஷன் ஜோன் மார்க் பண்ணிட்டேன், இது சப்போர்ட் எடுக்கிறா கேவரம் இந்த லைன் மார்க் பண்ணிட்டேன், இது எப்படி வந்தால் நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் லோ வந்து மார்க் பண்ணலாமா, இந்த மாதிரி எடுக்கலாமா, ட்ரேட் எடுக்கலாமா, எடுக்கக்கூடாதா, இது மாதிரி விஷயம்லாம் வந்து அவங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூட இந்த இடத்துல பிரேக் அவுட் எடுத்தால் நான் மேலே போட்டு சான்ஸ் இருக்குன்னா, இந்த இடத்துல எங்கே பிரேக் அவுட் எடுத்தால் பை எடுக்கலாம், எங்கே ஸ்டாப் லாஸ் போடலாம், இங்கே பை எடுக்கலாமா, இங்கே ஸ்டாப் லாஸ் போடலாம், எவ்வளோ தூரம் டார்கெட் புக் பண்ணலாம், இது மாதிரிலாம் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வெபினார் அட்டன் பண்ணி அந்த ப்ரைமில் ஜாயின் பண்ணிங்க. இல்லை சார் நான் அப்படியே ஜாயின் பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கமிங் நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணலான்ற விஷயம் சொல்கிறேன். நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் உங்களுக்கு டோட்டலாக விஷயம் எல்லாமே புரியும், நம்ம அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிறது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.